11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சார், இன்றைக்கி நம்ம 2வது சாப்டர் போயிடுவோம். முதல் சாப்டரில் 2 வீடியோ அனுப்பிடுங்க, அது போதுமானது. மற்ற பகுதி எல்லாமே நீக்கப்பட்ட பகுதியில் வந்துடும். இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த போன வாரம் அறிவிச்சிருக்காங்க 11th எதெல்லாம் நீக்கப்பட்ட பகுதி அப்படின்னு. நம்ம நடத்தினதெல்லாம் நீக்கப்படாத பகுதி, நடத்தாத ஒரு சில கணக்குகள்லாம் நீக்கப்பட்ட பகுதியில் இருக்குது. அதனால் இந்த முதல் சாப்டர் போதுமானது. இப்போ 2வது சாப்டர் அடிப்படை இயற்கணிதம் அப்படிங்கிற சாப்டர். இதுலேயும் நிறையா போர்ஷனை நீக்கிட்டாங்க. இப்போ நீக்கப்படாத பகுதியிலிருந்து ஒரு சில 5 மார்க் கொஸ்டின் தான் இன்றைக்கி போகிறோம். அது என்னது அப்படின்னா 2.7.2 அப்படிங்கிறது பகுதி பின்னங்கள். இதான் நம்முடைய கணக்கு. இது என்ன பகுதி பின்னங்கள் அப்படிங்கிறது? புதுசாக இங்கே தான் படிக்கிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் படிக்காதது. இந்த பின்னங்கள் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க, உனக்கு தெரியும். பின்னங்கள் அப்படிங்கிற வார்த்தை இது எங்கேருந்து படிச்சிருக்கீங்க? 3ஆம் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இது என்ன பின்னங்கள்னால் என்னதுன்னா, மேலே தொகுதி இருக்கும், கீழே பகுதி இருக்கும். மேலே தொகுதி, கீழே பகுதி இருக்கும். இதுதான் பின்னம் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம ஹெட்டிங்கை பாருங்கள். ஹெட்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா பகுதி பின்னங்கள்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ மேலே உள்ள தொகுதியை பற்றி கவலையே கிடையாது. இந்த பின்னத்தில் கீழே உள்ள பகுதி, இதுதான் இம்பார்ட்டன்ட். கீழே உள்ள பகுதி, இதுக்கு பேர் தான் பகுதி பின்னங்கள் அப்படின்னு பேர். ஆனால் இங்கே தொகுதி பின்னங்கள் இல்லை, இது பகுதி பின்னங்கள் அப்படின்னு பேர். அப்போ இந்த பின்னத்தில் நீங்கள் கீழே உள்ள பகுதியை பார்க்கணும். இப்போ இந்த பகுதியை பார்க்கும்போது இந்த பகுதியானது 3 வகையாக பிரிக்கலாம். நான் இதில் முதல் வகையை போட்டிருக்கேன். இந்த முதல் வகை எப்படி இருக்கும் அப்படின்னா, பகுதியில் 2 காரணிகள் இருக்கும். அதென்ன காரணிகள் அப்படிங்கிறது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, காரணிப்படுத்துக படிச்சிருப்பீங்கள. அப்போ இந்த பகுதியில் 2 காரணிகள் உள்ளது தான் நான் முதல் டைப்பாக போட்டிருக்கேன். இப்போ 2 காரணின்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த மாதிரி மேலே தொகுதி இருக்குது, மேலே உள்ளது தொகுதி, இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இப்போ கீழே என்ன இருக்கும்? கீழே உள்ள பகுதியில் 2 காரணியாக இருக்கும். இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. இந்த 2 காரணிகள் உள்ளது தான் நான் முதல் டைப் எடுத்துக்கிட்டேன். அப்போ மேலே உள்ள தொகுதியை பற்றி பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன கணக்கில் பார்க்கணுன்னா கீழே உள்ள பகுதியை பார்க்கணும். இந்த பகுதியில் 2 காரணிகள் இருக்கும். இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இது 1வது காரணி, இது 2வது காரணி வச்சுக்கோங்க. ஜட்ஸா, இந்த மாதிரி உள்ளதை நம்ம பகுதி பின்னங்களாக பிரிக்க போகிறோம். அதை பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, A/, அப்படின்னு போட்டு, A/, போட்டு முதல் காரணி, இதில் முதல் காரணி இருக்கும் தியா, இதை இங்கே எழுது. இது 1வது காரணி ப்ளஸ் B/, 2வது காரணி, 2வது காரணி எழுத வேண்டியதான். இதுதான் கணக்கு. A/, 2 காரணி இருக்குது. A/, முதல் காரணி ப்ளஸ் B/, 2வது காரணி. 2 காரணியாக இருந்தால் A/, முதல் காரணி ப்ளஸ் B/, 2வது காரணி. இப்போ சந்தேகம் வந்திருக்கும், ஏன் A/, அப்படின்னு போட்டு ஏன் 2வது காரணி இங்கே எழுதுனான்னு எழுதலாம், முதல் காரணி இங்கே எழுதுனான்னு தாராளமாக எழுதலாம். அதில் காரணியை மாற்றி எழுதினாலும் ஆன்சர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கணக்கு செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ஏயின் மதிப்பை பார்த்து இதில் பிரதியிடணும், இதில் பியின் மதிப்பை பார்த்து இதில் பிரதியிடணும். அதுதான் கணக்கு. இதுதான் முதல் டைப். சார், 2வது டைப் வந்துடுங்க. 2வது டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2வது டைப் அப்படிங்கிறது பகுதியில் 3 காரணிகள் இருக்கும். பகுதியில் 3 காரணி. சரி, இந்த 3 காரணி அப்படிங்கிறது நான் இங்கே கணக்கை பார்க்கணும். கணக்கில் தொகுதி இருக்கும், வகுத்தலுக்கு கீழே 3 காரணி இருக்கும். இந்த 3 காரணியில் 2 காரணிகள் இப்படி இருக்கும், ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு காரணி தனியாக இருக்கும், ஸ்கொயர்னா மீனிங் என்ன? 2 காரணி இருக்கும். இந்த அறிஞ்சிக்கோமே, இதில் நான் ஒரு x+2ன்னு போட்டிருக்கேன், அல்லது x+3 போட்டிருக்கேன். x+2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் நான் x-1 போட்டிருக்கேன்.
இப்போ இந்த கீழே உள்ள பகுதியை பாருங்கள். பகுதியில் எத்தனை காரணிகள் இருக்குது? 3 காரணிகள் இருக்குது. அந்த 3 காரணிகள் எதெல்லாம் 3 காரணிகள் அப்படின்னா, முதல் காரணி அதில் x-1ன்னு ஒரு காரணி இருக்குது தெரியும். அடுத்த காரணி எங்கே இருக்குது அப்படின்னா, இது x+2ன்னு ஒரு காரணி இருக்குது. திரும்பவும் x+2ன்னு இன்னி ஒரு காரணி இருக்குது. இந்த x+2 அப்படிங்கிற காரணி 2 முறை இருக்குது. இந்த ஸ்கொயர்னுடைய அர்த்தம் என்ன? ஸ்கொயர்னுடைய அர்த்தம் 2 முறை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 முறை இருக்குது. அப்போ இதில் மொத்தம் 3 காரணி, x-1 ஒரு காரணி, x+2 அப்படிங்கிறது இன்னொரு காரணி, திரும்பவும் x+2ங்கிறது இன்னொரு காரணி. ஆக மொத்தம் 3 காரணி இருக்குது. இந்த மாதிரி மாடல் இருக்கும். இதுதான் நம்ம டைப் 2 அப்படிங்கிறது. அப்போ டைப் 2 அப்படிங்கிறது 3 காரணிகளாக இருக்கும். அந்த 3 காரணிகளில் ஒரு காரணி தனியாக இருக்கும். இதனுடைய அடுக்கு 1 தான். இன்னும் 2 காரணி அப்படிங்கிறது அது ஸ்கொயரில் போட்டிருப்பாங்க. ஸ்கொயர் மீன்ஸ் 2 முறைன்னு அர்த்தம். இந்த மாதிரி உள்ளதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா, a by அப்படின்னு போட்டு இதில் தனியாக எது இருக்குன்னு பாருங்கள். தனியாக எது இருந்துச்சு? இந்த இருக்குதியா x-1 தனியாக இருக்குது. ப்ளஸ் b by அப்படின்னு போட்டு இந்த அடுக்கு 2 இல்லாமல், இந்த அடுக்கு இருக்குல்லாதியா அடுக்கு 2 ஸ்கொயர் போட்டிருக்காங்களா, அதில் அடுக்கு 2 இல்லாமல் ப்ளஸ் c by அப்படின்னு போட்டு இப்போ இதே தான் எழுதிக்கிட்டு மேலே ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே அடுக்கு 1 போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏறு வடிவத்தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் இருக்குதே, இதை அப்படி x+2 அங்கே 1ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் c by அப்படின்னு போட்டு x+2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். இது முதல்ல உள்ளது தனியாக உள்ளது. ப்ளஸ் b by அந்த ஸ்கொயர் உள்ளதில் ஸ்கொயர் இல்லாமல் இங்கே ஸ்கொயரை வச்சு போடணும். இதுதான் இதுக்கு. சரி, இந்த மாதிரி கணக்காக இருந்ததுன்னா இதை நம்ம கணக்கை செய்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, அப்போ தொகுதி ஈக்குவல் டு இந்த a அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட சிக்கு கீழே என்ன இருக்குதோ அதை பெருக்க வேண்டும். இந்த ஏங்கிற ஆங்கில எழுத்து கூட சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதை பெருக்கணும். ப்ளஸ்ஸு இன்னும் கடைசி உள்ளது இதை அப்படி மாற்றி போடுங்க. மாற்றி போட்டால் CA. இந்த சி அப்படிங்கிறது கூட எதை பெருக்கணும் அப்படின்னா, ஏக்கு கீழே உள்ளதை பெருக்கணும். இது ஏசி, அதுக்கடுத்து கடைசி உள்ளது சிஏன்னு இருக்கும். இந்த பிக்கு என்ன செய்யணும்? இந்த பி அப்படிங்கிற இந்த ஆங்கில எழுத்து கூட எதை பெருக்கணும்னா, பிக்கு கீழே உள்ளதையும் பெருக்கணும், ஏக்கு கீழே உள்ளதையும் பெருக்கணும். BA காலேஜில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி மேத்ஸு, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி BBA அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம தொகுதி ஈக்குவல்ட்டுன்னு போட்ட உடனே AC ப்ளஸ் BBA ப்ளஸ் CAன்னு போடணும். இந்த ஏசின்னு அர்த்தம் என்ன? ஏ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட சிக்கு கீழே உள்ளதை பெருக்கணும். அடுத்து BBAன்னு அர்த்தம் என்ன? இந்த பி அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட பிக்கு கீழே உள்ள காரணியவும் ஏக்கு கீழே உள்ள காரணியவும் பெருக்கணும். கடைசியில் ப்ளஸ் CA அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட ஏக்கு கீழே உள்ள காரணியை பெருக்கணும். இதுதான் இந்த டைப் 2ல் உள்ள மெத்தட். இப்போ தேர்ட் டைப், மூணாவது டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, பகுதியில் 3 காரணிகள் இருக்கும். பகுதியில் 3 காரணி இருக்கும். இதில் இது எப்படி இருக்கும் 3 காரணி அப்படின்னா, இந்த தொப்பில் போல தான் பாரு, மேலே உள்ளது தொகுதி, வகுத்தல் அப்படின்னு போட்டு இப்போ இதில் தனியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ x+1 அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணி தான். இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 2 காரணி அர்த்தம். அது இந்த மாதிரி தனியாக ஒரு காரணி இருக்கும். ஆனால் இன்னொரு ப்ராக்கெட்டில் அவங்க x² + 1 அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டைப் 2ல் ஸ்கொயர் எங்கே இருந்துச்சு? ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயர் இருந்துச்சு. இப்போ தேர்ட் டைப்பில் ஸ்கொயர் எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ள நடக்குது. x² + 1 அப்படிங்கிறது இது இருபடி பல்லுறுப்புக்கோவை. சரி, இந்த மாதிரி x² + 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. x² + 1 அல்லது -1 எப்படி இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பெரும்பாலும் x² + 1 தான் அதில் இருக்கும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாரு, இந்த x² + 1 அப்படிங்கிறாங்க.
இப்போ x² + 1 இதில் எத்தனை காரணி இருக்குதுன்னா 2 காரணிகள் இருக்குது. இந்த 2 காரணியை அப்படி பிரிச்சுக்கலாமா, 2ஆக பிரிச்சுக்கலாமா அப்படின்னா முடியாத காரியம். இல்லை என்னால் பிரிக்க முடியும் அப்படின்னா யாராவது பிரித்து காமிங்க. காமிக்க முடியாது, என்னால் முடியாது, பிரிக்க முடியாது. ஒருவேளை இதில் x² - 1 இருந்ததுன்னா பிரிக்கலாம். இதை நம்ம x² - 1² போட்டுக்கலாம். இது x + 1ன்னு ஒரு காரணி, x - 1ன்னு ஒரு காரணியாக போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கணக்கில் x² + 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் T மாடல்லையோ மற்ற காரணிப்படுத்தியோ பிரிக்க முடியுமானா முடியாது. அப்போ இந்த 3வது டைப் என்னதுன்னா பிரிக்க முடியாத 2 காரணிகள் இருக்கும். இதை தனியாக இருக்குது, இதை நம்மளால் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாத 2 காரணிகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதை செய்கிறதுக்கு a/ இதில் எது தனியாக இருக்குன்னு பாருங்கள், அது ப்ளஸ்ஸு. இதில் பிரிக்க முடியாதது x² + 1 பிரிக்க முடியாது. அதனால் இந்த மேல் எழுதும்போது bx + cன்னு போடணும். தனியாக உள்ளதை a/ தனியாக உள்ள காரணி ப்ளஸ் பிரிக்க இயலாத பல்லுறுப்புக்கோவை இருக்குதே, இதுக்கு மேலே bx + c அப்படின்னு போடணும். அப்படி போட்டு அப்போ இந்த கணக்கை செய்கிறதுக்கு நம்ம தொகுதி ஈக்குவல்ட்டு இது குறுக்கு பெருக்கல் தான், வேறு இல்லை, 2 தான் இருக்குதுயா. அப்போ குறுக்கு பெருக்கல் a கூட இதை பெருக்கணும். பெருக்குனா x² + 1 ப்ளஸ் bx + c, இது கூட இந்த தனியாக இருந்துச்சே இதை பெருக்கிருக்கணும். இதான் கணக்கு செய்கிற மெத்தட். இதே மாதிரி தான் இந்த முதல் டைப்பும் இதே மாதிரி தான். முதல் டைப்பில் 2 காரணிகள் தான். அப்போ இந்த கணக்கை செய்கிறதுக்கு தொகுதி ஈக்குவல்ட்டு இது குறுக்கு பெருக்கல், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். இதான் அதில் இது கூட இதை பெருக்கு ப்ளஸ்ஸு b இது கூட இதை பெருக்க வேண்டியதான். பெருக்கி கணக்கு செய்யலாம். 2 காரணியாக இருந்தால் அப்படி போட்டுக்கலாம், 2 காரணியாக அப்படி இது பண்ணிக்கலாம், 3 காரணியாக இருந்தால் அந்த மாதிரி கணக்கு செய்யணும். இப்போ இதுதான் நம்முடைய இந்த கணக்கு. இந்த பகுதி பின்னங்களில் நம்ம பார்க்க வேண்டிய கணக்கு மொத்தம் 3 விதமான டைப் இருக்குது. இதில் முதல் டைப் அப்படிங்கிறது 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். ஆனால் இதில் 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது 2வது டைப்பும் 3வது டைப்பும் தான் இதில் 5 மார்க் கொஸ்டின். இதுதான் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் 3 காரணிகள் இருக்குது. இது 3 காரணி என்னென்ன காரணின்னு பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே 3 காரணிகள் இருக்குது, அதில் ஒரு காரணி தெளிவாக தெரியும், மீதமுள்ள 2 காரணிங்கிறது இதுக்குள்ளே 2 காரணி இருக்குது, ஆனால் இதை பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த 2 டைப்பும் முக்கியமானது. இருந்தாலும் நம்ம முதல் டைப்பில் இருந்தால் அதை கணக்கு ஆரம்பிக்க போகிறோம். சரி, முதல் கணக்கு எடுத்துக்காட்டு 2.25 கணக்கு வாசிக்கிறேன் பாரு. பகுதி பின்னங்களாக பிரிக்கவும் x/x + 3 × x - 4. இதான் கணக்கு. பகுதி பின்னங்களாக அப்படின்னாலே நீ மேலே உள்ள தொகுதியை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே உள்ளதை இந்த பகுதியை நல்லா பார்க்கணும். இப்போ இந்த பகுதியை கீழே உள்ளதை பாருங்கள், எத்தனை இருக்குது, x + 3 அப்படின்னு ஒரு காரணி, அதுக்கு பக்கத்தில் x - 4 அப்படின்னு இன்னொரு காரணி. அப்போ 2 காரணிகள் கணக்கில் இருக்குது. அப்போ இது முதல் டைப்பில் உள்ளது. சரி, இந்த கணக்கை செய்கிறதுக்கு கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் x/x + 3 × x - 4 இதை எழுதிக்கிட்டு இப்போ 2 காரணிங்கிறதுனால a/ கணக்கில் உள்ள முதல் காரணி ப்ளஸ் b/ கணக்கில் உள்ள 2வது காரணி இப்படி எழுதணும். இதுக்கு மார்க் உண்டு. ஒரு 3 மார்க் கொஸ்டினில் அதை கேட்குறாங்கன்னா இதுக்கு மார்க் ஸ்டெப் மார்க் உண்டு. பரவாயில்ல, பையன் 2 காரணி இருங்க கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அதில் a/ இந்த காரணி ப்ளஸ் b/ இந்த காரணி. ஒருவேளை யாராவது ஒருத்தன் a/ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல x - 4ன்னு போட்டால் தப்பு கிடையாது. அப்போ இங்கே x - 4ன்னு போட்டேன்னா இங்கே x + 3ன்னு போடணும். மாற்றியும் போடலாம், ஆன்சர் வந்திருக்கும். சரி, இந்த கணக்கை செய்ய போகிறோம். கணக்கை செய்கிறதுக்கு இதில் முக்கியமாக மறந்துடக்கூடாது. உடனே அங்கே நான் எழுதியிருப்பேன், இந்த இடத்துல எழுதி காமிச்சிருப்பேன். சரிதா? என்ன எழுதியிருக்கேன், தொகுதி ஈக்குவல்ட்டுன்னு ஆரம்பிக்கணும் எல்லாமே. இது பிரித்து முடித்த உடனே தொகுதி ஈக்குவல்ட்டு டைப் 2 பாருங்கள், அதுலேயும் எடுத்து தான் போட்டிருப்பேன், தொகுதி ஈக்குவல்ட்டு போட்டிருப்பேன். 3rd டைப் பாருங்கள், தொகுதி ஈக்குவல்ட்டு தான் போட்டிருப்பேன். அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது தொகுதி அப்படின்னு. தொகுதியில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஈக்குவல்ட்டுன்னு ஆரம்பிக்கணும்.
தொகுதி ஈக்குவல் டு இப்போ குறுக்கு பெருக்கல்னால் அர்த்தம் என்னது? இந்த ஏ இது கூட இதை பெருக்கணும். அப்படியே பெருக்குனா அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ்ஸு பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. குறுக்கு பெருக்கல் ரொம்ப சிம்பிள். இதாக இருக்குது குறுக்கு இதையும் பெருக்கிறோம், இதையும் பெருக்கிறோம். இது ரைட், இது வந்துடுச்சு. குறுக்கு பெருக்கல் பண்ணியாச்சு. பண்ண உடனே இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிட்டியா? சமன்பாடு 1. சரி, இப்போ நம்ம இதில் எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிட போகிறோம். நான் இதில் போட வேண்டியது எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு போடலாம்? நீ எந்த மதிப்பு போடலாம். எதை போட்டால் ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தன் எக்ஸுக்கு பதிலாக 105ன்னு போடலாமா? தாராளமாக போடலாம். ஒரு எக்ஸுக்கு பதிலாக 1,14,000 போடலாமா? தாராளமாக போடலாம். ஆனால் எந்த நம்பரை போடணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கு நேராக கொஸ்டின் வந்துடுங்க. இந்த இருக்குது, இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் முதல் காரணி என்ன? முதல் காரணி எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 பக்கத்தில் ப்ளஸ் 3 இருக்குது. ப்ளஸ் 3 அப்படிங்கிறதுனுடைய இணை எண் பார்க்கணும். இணை எண் அதாவது எதிர்மறை எண், எதிர் எண் அப்படிம்பாங்க. ப்ளஸ் 3க்கு எதிரின் என்னது? -3. அதை தான் போட போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 எனில் அப்படின்னு போட போகிறேன். இங்கே என்ன நம்பர் இருக்குதோ இதனுடைய ஆப்போசிட். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ். அப்போ நான் இதில் எக்ஸுக்கு பதிலாக -3 அப்படிங்கிறது எதில் போட போகிறேன்? 1வது சமன்பாட்டில் போட போகிறேன். இது 1வது சமன்பாட்டில் போட போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக -3 ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3, அங்கே ஏற்கனவே ஒரு -4 இருக்குது. ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3, அங்கே ஏற்கனவே +3 இருக்குது. அப்போ இது -3 ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்னுடைய மதிப்பு என்ன? -7a. கடைசியில் உள்ள மதிப்பு என்னது? கடைசியில் உள்ள மதிப்பு வந்து 0 ஆயிரும். ஏன் 0 ஆகிறது? -3 + 3 0. 0 இன்ட்டு பி 0 ஆயிரும். அப்போ இதில் -3 ஈக்குவல் டு -7a இருக்குது. இருபுறமும் மைனஸை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 7a ஈக்குவல் டு 3. தேட்ஃபோர் a மதிப்பு என்ன அப்படின்னா a மதிப்பு 3/7 இருக்கும். இதுதான் முதல் மதிப்பு. a மதிப்பு வந்துருச்சா? சரி, இப்போ நம்மளுடைய அடுத்தது, இப்போ எக்ஸுக்கு ஒரு மதிப்பு போட்டு பார்த்தேன். மதிப்பு போடும்போது a வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு மதிப்பு போடணும். அப்போ இன்னொரு மதிப்பு அப்படின்னு என்ன போடணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த காரணம் எடுத்தோம். இந்த காரணம் எடுத்தாச்சு. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ இந்த +3னுடைய எதிரி எண் அப்படிங்கிறது -3. இப்போ ரெண்டாவது காரணி வாங்க. ரெண்டாவது காரணியில் என்ன இருக்குது? எக்ஸ் -4 இருக்குது. இந்த -4னுடைய எதிர் எண் என்ன அப்படின்னா +4. இப்போ நம்ம அதான் செய்ய போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக +4ன்னு போட போகிறேன். +4 எனில் சரி, எக்ஸுக்கு பதிலாக +4ங்கிறத எங்கே போடணும் அப்படின்னா 1வது சமன்பாட்டில் தான் போடணும். 1வது சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக +4, ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக +4, அங்கே ஏற்கனவே ஒரு -4 இருக்குது. ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக +4, மற்றதெல்லாம் அப்படியே போட்டுக்கோ. அப்போ இது 4 ஈக்குவல் டு இதுக்கு மதிப்பு என்ன? 0. இதுக்கு மதிப்பு என்ன? 7bன்னு இருக்கும். தேட்ஃபோர் பி மதிப்பு என்ன? தேட்ஃபோர் பி மதிப்பு 4/7 இருக்கும். இது பி மதிப்பு வந்துருச்சு. அப்போ எக்ஸுக்கு 2 மதிப்புகளை போட்டு பார்த்தேன். போடும்போது ஏ மதிப்பு வந்துச்சு, பி மதிப்பு வந்துச்சு. வந்த உடனே தேட்ஃபோர் இப்போ கணக்கு என்னது? பகுதி பின்னங்களாக பிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி பின்னங்களாக பிரி அப்படின்னா இதில் எது அப்படின்னா இந்த அருகுதியாக இதுதான் பகுதி பின்னங்களாக பிரிக்கிறது. இதைத்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணுறப்பறம் இதில் தான் ஏக்கு பதிலாக இந்த மதிப்பு போடணும், பிக்கு பதிலாக இந்த மதிப்பு போடணும். அப்போ நான் கணக்கிலுடைய ஆன்சரை அதை தான் கொண்டு வரப்போகிறேன். அப்போ தேட்ஃபோர் அப்படின்னு போட்ட உடனே x/x + 3 இன்ட்டு x - 4 ஈக்குவல் டு ஏ. இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக கணக்கில் என்ன இருக்குது? 3/7 x + 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக 4/7 x - 4. பார்த்துக்கோ, இது கொஸ்டின். ஈக்குவல் டு a ப்ளஸ் b அப்படின்னு போட்டுக்கலாம். இதோட நிப்பாட்டினா போதும். இல்லை மேலே உள்ளது பின்னமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதில் 3 மட்டும் வச்சுக்கோ. இந்த 7ங்கிறது பகுதி, அந்த 7 கீழே கொண்டுறனா கொண்டுடலாம். ப்ளஸ் 4 பை இதில் 7 அப்படிங்கிறது அதான் அங்கே உள்ள பகுதி, அதை நீ கீழே கொண்டுறனாலும் கொண்டுடலாம். பை கீழே எக்ஸ் மைனஸ் 4 இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். இதோடு நிப்பாட்டினா நிப்பாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதோடு இங்கே வரலாம், உன்னுடைய விருப்பம். இதுதான் கணக்கு. பகுதியில் 2 காரணிகளாக இருந்தால் வந்துடக்கூடாது. பகுதியில் 2 காரணிகள் இருந்ததுன்னா ஏ பை முதல் காரணி ப்ளஸ் பி பை ரெண்டாவது காரணி அப்படின்னு போட்டு கணக்கு கொண்டு வந்துடலாம். இது முதல் கணக்கு. சார் இதே மாடலில் அடுத்த கொஸ்டின், இதே மாடலில் பயிற்சி 2.9 இதில் இரண்டாவது கணக்கு வாசிக்கிறேன். 3x + 1 பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஐ பகுதி பின்னங்களாக பிரின்னு கேட்டிருக்காங்க. பகுதி பின்னங்களாக பிரி அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம பார்க்க வேண்டியது கீழே உள்ள பகுதியை பார்க்கணும். இந்த கீழே உள்ள பகுதி, இந்த கீழே உள்ள பகுதியில் எத்தனை காரணிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணி இருக்குது. ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் 2, இன்னொரு காரணி எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இது முதல் டைப்பில் போடப்போன்னு அர்த்தம். இப்போ கணக்கு எழுதுகிறேன். கணக்கு என்ன? 3x + 1 பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏ பை கணக்கில் உள்ள முதல் காரணி ப்ளஸ் பி பை கணக்கில் உள்ள இரண்டாவது காரணி. இதுதான் பகுதி பின்னங்களாக பிரியினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் எழுதும்போது தொகுதி 3x + 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு குறுக்கு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். இதை 1ன்னு வச்சுக்கோங்க. அச்சாச்சி. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதிடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதிடுறதுக்கு கொஸ்டினை பாரு. கொஸ்டினில் உள்ள முதல் காரணி எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2, மைனஸ் 2னுடைய எதிரி எண் என்னது? ப்ளஸ் 2. அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படிங்கிறத பிரதியிட போகிறேன். இதில் பிரதிடணும், இந்த 1ஆம் சமன்பாட்டில் பிரதிடணும். அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு போட்டோம்னா இது 3x 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதிடணும் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதிடணும். இது 3 இன்ட்டு 2ன்னா 6 ப்ளஸ் 1. இந்த ப்ராக்கெட்டினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 3. அப்போ 3a. இந்த ப்ராக்கெட்டுக்கு மதிப்பு 0 இன்ட்டு பி 0 ஆயிரும். அப்போ இதில் 3a இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 1ங்கிறது 7. தேட்ஃபோர் ஏ மதிப்பு என்ன? 7/3. இதுதான் ஏ மதிப்பு. வந்துருச்சா ஏ மதிப்பு? ரைட். இப்போ எக்ஸுக்கு 2 அப்படின்னு பிரதியிடும் போது ஏ மதிப்பு வந்துருச்சு. அடுத்து திரும்பவும் அடுத்த ப்ராக்கெட்டுக்கு வாங்க, அடுத்த காரணிக்கு வாங்க. இது எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் 1னுடைய எதிர் எண் என்ன? -1. இப்போ நம்ம எக்ஸினுடைய அடுத்த மதிப்பு -1 போட போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 எனில் எதில் போடணும்? -1ங்கிறத இந்த 1ஆம் சமன்பாட்டில் போடணும். நான் எக்ஸுங்கிற பிளேஸில் -1 போட்டிருக்கேன். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போடணும். போட்டாச்சு. இப்போ இதுக்கு மதிப்பு என்ன? -3 ப்ளஸ் 1. இதனுடைய மதிப்பு 0 ஆயிரும். ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுடைய மதிப்பு 0 இன்ட்டு ஏ 0. இந்த ப்ராக்கெட்டுடைய மதிப்பு என்ன? -3b. இதை கூட்டினா -2 ஈக்குவல் டு -3b. இருபுறமும் மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ மதிப்பு என்ன அப்படின்னா ஏ மதிப்பு 2/3. இது ஏ மதிப்பு. இப்படி ஏ மதிப்பும் பி மதிப்பும் பார்த்துக்கணும். பார்த்த உடனே தேட்ஃபோர் ஆன்சர். இந்த ஆன்சர்னால் எது சொல்லியிருக்கேன்? ஆன்சருங்கிறது என்னதுன்னா இந்த இருக்கு பற்றியா? இதான். இதில் போய் ஏ மதிப்பையும் பி மதிப்பையும் பிரதியிடுறோம். ஏ மதிப்பையும் பி மதிப்பையும் பிரதியிடுறதுக்கு பேர் தான் ஆன்சர். அப்போ ஆன்சரில் 3x + 1 பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நீ போட வேண்டியது 2/3
பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பிக்கு பதிலாக 7/3 பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை நம்ம கீழே கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, இதோடு நிப்பாட்டினாலும் போதுமானது. இதுதான் முதல் டைப்பில் உள்ள கணக்குகள். முதல் டைப்பில் உள்ள கணக்கு அப்படிங்கிறது 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ தான் கேட்பாங்க. இருந்தாலும் சரி, முதல் டைப்லேருந்து ஆரம்பிக்கணுமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த ரெண்டாவது டைப்பில் உள்ள கணக்கு. ரெண்டாவது டைப்பில் உள்ள கணக்கு அப்படிங்கிறது பயிற்சி 2.9 9வது கணக்கு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 12 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ஐ பகுதி பின்னங்களாக பிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி பின்னங்களாக பிரி அப்படின்னு கணக்கை வாசித்த உடனேயே நம்ம பார்க்க வேண்டியது கீழே உள்ள அந்த பின்னத்தில் கீழே உள்ள பகுதியை பார்க்கணும். இந்த பகுதியில் மொத்தம் எத்தனை காரணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 காரணி இருக்குது. இதில் 3 காரணிங்கிறது தனியாக உள்ள காரணி எக்ஸ் மைனஸ் 2. இதில் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்கொயர்னால் 2 முறைன்னு அர்த்தம், 2 டைம்ஸ்னு அர்த்தம் அது. சரி, இப்போ கணக்கை 3 காரணி இது கணக்கில் எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 12 பை எக்ஸு ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல்ட்டுன்னு போட்ட உடனே ஏ பை அப்படின்னு போட்ட உடனே இதில் எது தனியாக இருக்குது, தனியாக உள்ளது எக்ஸ் மைனஸ் 2, அதை எழுதிக்கோங்க. ஏ பை அப்படின்னு போட்ட உடனே தனியாக உள்ளது மறந்துடக்கூடாது. அதை பார்த்து எழுதியிருக்கேன். ஏ பை அப்படின்னு போட்ட உடனே தனியாக எது இருக்குன்னு பாருங்கள், அதை முதல்ல எழுதிருங்க. எழுதியாச்சு. ப்ளஸ் பி பை அப்படின்னு போட்ட உடனே இப்போ இந்த ஸ்கொயரில் ஸ்கொயர் இல்லாமல் ப்ளஸ் சி பை அப்படின்னு போட்ட உடனே அந்த ஸ்கொயரை வச்சு பி பை அப்படின்னு போட்டு ஸ்கொயர் இல்லாமல் ப்ளஸ் சி பைன்னு போட்டோடனே ஸ்கொயரை வச்சு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். அப்போ இதில் ப்ளஸ் பி பை அப்படின்னு போட்டோடனே இந்த ஸ்கொயர் இல்லாமல்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி பை இப்போ ஸ்கொயர் வச்சு போடணும். இதில் வந்து அடுக்கு 1 இருக்கும், இதில் அடுக்கு 2 இருக்கும். இதுதான் இந்த மாதிரி பிரிச்சுணும் நீங்கள். இதுதான் இதுக்கு பேர் தான் பகுதி பின்னங்களாக பிரின்னு அர்த்தம். இப்போ இதில் ஏ மதிப்பு, பி மதிப்பு, சி மதிப்பை பிரதிட்டால் நம்முடைய ஆன்சர் முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா தொகுதி மறந்துடக்கூடாது. தொகுதி ஈக்குவல்ட்டு இங்கே தொகுதிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 12. நான் அங்கே ஏற்கனவே போட்டிருப்பேன், ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்த்துக்கோ. இது மனப்படமாக இருக்கணும். தொகுதி ஈக்குவல்ட்டு ஏசி, இந்த ஏசியை மாற்றி போட்டால் சிஏ, நடுவில் உள்ளது பிபிஏ, ஏசி பிபிஏ ப்ளஸ் சிஏ அப்படிங்கிறத மனப்படம் வச்சுக்கணும் நீங்கள். அதான் போட போகிறேன். அப்போ இந்த ஏ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட எதை பெருக்கணும்னா சிக்கு கீழே உள்ளது எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி அப்படிங்கிறது கூட எதை பெருக்கணும், பிக்கு கீழே உள்ளது எக்ஸ் ப்ளஸ் 1, ஏக்கு கீழே உள்ளது அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் சி அப்படிங்கிற கூட எதை பெருக்கணும்னா ஏக்கு கீழே உள்ளது எக்ஸ் மைனஸ் 2. இதான் ஏ சி கீழே உள்ளது பிஏ ப்ளஸ் சிஏ அப்படிங்கிறத நீ பென்சில்ட்டு அப்படி குறித்து வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஈஸியாக இருக்கும். எழுதியாச்சு. இதுதான் 1வது சமன்பாடு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏ மதிப்பு, பி மதிப்பு, சி மதிப்பு வந்துடும். நான் முதல்ல எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு போட போகிறேன் அப்படின்னா கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினில் தான் இருக்குது. இப்போ கொஸ்டினில் தனியாக உள்ள காரணி எது அப்படின்னா தனியாக உள்ளது எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2னுடைய எதிரெண் அப்படிங்கிறது ப்ளஸ் 2. நான் முதல்ல அதான் செய்ய போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு போட போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 2ங்கிறது எங்கே பிரதிடணும், இந்த 1வது சமன்பாட்டில் பிரதிடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2, அங்கே ஏற்கனவே 12 இருக்குது. இப்போ ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, அப்போ 2 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதில் பி அப்படின்ட்டு இங்கே பார்த்துக்கோ. நான் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போடும்போது 2 மைனஸ் 2 என்னாகும், 0 வச்சு பெருக்கும்போது என்னாகும், எல்லாம் 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு இதில் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டோம்னா 2 மைனஸ் 2 0 இன்ட்டு சிங்கிறது 0 ஆயிரும். நீங்கள் பிரதியிட்டு போட்டு காமிக்கணும் அவசியம் கிடையாது. எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போடும்போது இங்கே 2 போடும்போது இந்த வரும். இதில் 2ன்னு போடும்போது இது 0 ஆயிரும், இது ஃபுல்லாக 0 ஆயிரும்.
இங்கே 2 போடும்போது அதுவும் சீராயிரும். அப்போ இதில் 2 + 2ங்கிறது 14, 2 + 1ங்கிறது 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இது 9a. அப்போ தேர்ஃபோர் a மதிப்பு என்ன? 14/9. இதான் a மதிப்பு. டைரெக்டாக வந்துடுது. இப்போ அடுத்த எக்ஸினுடைய அடுத்த மதிப்பு. இப்போ எக்ஸினுடைய அடுத்த மதிப்பு என்ன? நம்ம இதை போட்டோம். எது? இதை போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டு பார்த்தோம். இப்போ இந்த காரணி வாங்க. இந்த காரணியில் எக்ஸ் + 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது +1. +1னுடைய எதிரணி என்னது? -1 அர்த்தம். அப்போ நான் இப்போ நம்ம பிரதியிட வேண்டியது எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போடுறேன். -1 எதில் போடணும்? சமன்பாடு 1ல் போட்டு பார்க்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1, அங்கே ஏற்கனவே +12 இருக்குது, ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -1 போடும்போது இந்த ப்ராக்கெட்டுடைய மதிப்பு 0 ஆயிரும். அப்போ இந்த a அப்படிங்கிறதே வராது, 0. ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக -1 இந்த இடத்துல பிரதியிடும் போது -1 + 1 0 ஆயிரும். 0 வச்சு எல்லாம் பெருக்கும்போது அதுவும் 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு c இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1, -1 பக்கத்தில் -2 இருக்குது. இதனுடைய மதிப்பு 11. இதனுடைய மதிப்பு -3cன்னு இருக்கும். அப்போ தேர்ஃபோர் c மதிப்பு என்ன? c மதிப்பு 11/-3ன்னு இருக்கும். இதை நம்ம இப்படி மாற்றிக்கலாம். -11/3 போட்டுக்கலாம். இதுதான் c மதிப்பு. c மதிப்புங்கிறது -11/3 அப்படின்னு இருக்கும். வந்துருச்சா? இப்போ a மதிப்பு வந்துருச்சு. அடுத்து c மதிப்பு வந்துருச்சு. இன்னும் எந்த மதிப்பு வேணும்? b மதிப்பு வேணும். அப்போ இங்கே கணக்கில் வந்து 2 காரணி தான் இருக்குமா தெரியுது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக +2 போட்டு வந்துடலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டு வந்துடலாம். அப்போ இன்னும் எக்ஸ் மதிப்பு என்ன மதிப்பு போடணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்து கடைசியாக நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். 0 எனில், இது மறந்துடாதீங்க, கடைசியில் பார்க்குறதுக்கு எப்பொழுதுமே எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதிடுங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படிங்கிறது எங்கே பிரதிடணும்? சமன்பாடு 1ல் பிரதிடணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன நம்பர் இருக்கும்? 12ன்னு இருக்கும். அதாவது 0 + 12ன்னு இருக்கும். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 போடும்போது என்னாகும்? 0 + 1 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 × a அது ஏன்னு இருக்கும். ப்ளஸ்ஸு அது 1a தான் இருக்க போகுது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் 1ன்னு இருக்கும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் -2 இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது 1, எக்ஸுக்கு பதிலாக 0 போடும் -2. இந்த ரெண்டையும் பெருக்குங்க, பெருக்குனா -2, வெளியே b இருக்குது. அப்போ அந்த 3ஐயும் பெருக்குனா கிடைக்கிறது -2bன்னு இருக்கும். இது -2bன்னு இருக்கும். அடுத்து கடைசி இங்கே வாங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். 0 போடும்போது 0 - 2 -2 -2 × c -2cன்னு இருக்கும். இப்படி வந்திருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது 12 = a - 2b - 2cன்னு இருக்கும். அப்போ இதில் 12 = a மதிப்பு தெரியுமா? தெரியும். a மதிப்பு 14/9. -2b மதிப்பு தெரியுமா? தெரியாது. -2c c மதிப்பு தெரியுமா? தெரியும். அது -11/3ன்னு இருக்குது. தெரிஞ்சதெல்லாம் போட்டீங்க, போட்டாச்சு. அப்போ இது 14/9 -2b, இந்த ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கிறது 22/3ன்னு இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ நமக்கு தேவையானது எது வேணும்? இந்த b மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த உறுப்பை இங்கே நகட்டு, இந்த உறுப்பை இங்கே நகட்டினா என்னாகும்? அந்த மைனஸ் உறுப்பு இங்கேருந்து வந்துச்சுன்னா அது 2bன்னு இருக்கும். இங்கே 14/9 ப்ளஸ் 22/3. இந்த சைடில் உள்ள நம்பரை இங்கே நகட்டுங்க. அங்கே -12 இருக்குது, +12 இருக்குது, அங்கே போனால் -12 இருக்கும். நகட்டிக்கலாம். நகட்டியாச்சு. நகட்டின உடனே இதுக்கெல்லாம் மீச்சியமாக பார்க்க போகிறோம். மீச்சியமே. அப்போ இதில் 2b
ஈக்குவல் டு மீச்சிமை பார்க்கணும். மீச்சிமைங்கிறது 9, 3, இந்த 12 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 9 தான் மீச்சிமை. அப்போ இதில் 14 ப்ளஸ் இதில் 3 முறை இருக்குது. 3ஆல் பெருக்குனா 66. இதில் 9 முறை இருக்குது. 9ஆல் பெருக்குனா -108 இருக்கும். ஈக்குவல் டு கீழே 9 மேலே உள்ளதெல்லாம் கூட்டுங்க. மேலே உள்ளதை கூட்டினா 70, 80 -28 இருக்கும். இது என்னது? இது 2b மதிப்பு. அப்போ தேட்ஃபோர் b மதிப்பு நமக்கு வேணும். அப்போ b மதிப்பு பார்க்குறதுக்கு -28/9 இந்த 2 கொண்டு போய் கீழே வகுக்கணும். வகுத்தாச்சுன்னா ஈக்குவல் டு -14/9 இருக்கும். இதுதான் b மதிப்பு. -14/9 வந்துருச்சா? இது மீச்சி மேலாம் போட்டு பார்க்குறதா கணக்கு. இப்போ தேட்ஃபோர் ஆன்சர். தேட்ஃபோர் ஆன்சர் இது இந்த கணக்கு. இதான் கொஸ்டினில் a + b + c போட்டிருக்கோமா, அதை கொண்டு போய் எழுதுறது தான் நம்முடைய கணக்கு. அப்படி எழுதும்போது கணக்கு என்ன இருக்குது? கணக்கு x + 12/x + 1 ஸ்கொயர் இன்ட்டு x - 2 ஈக்குவல் டு a/, இப்போ a மதிப்பு என்ன வந்துச்சு? 14/9 x - 2 ப்ளஸ் பிக்கு மதிப்பு என்ன? -14/9 கீழே வந்து x + 1 ப்ளஸ் c மதிப்பு அப்படிங்கிறது -11/3 வகுத்தலுக்கு கீழே x + 1 ஸ்கொயர் இருக்கும். இந்த இருக்குத்தியா? இதான் a/, ப்ளஸ் b/, ப்ளஸ் c/, a மதிப்பு, b மதிப்பு, c மதிப்பை நான் தான் பிரதியிட்டிருக்கேன். பிரதியிட்டு இதோட நிப்பாட்டினால் போதும். இதெல்லாம் ஒன்றும் கொண்டு கீழே வச்சுலாம் வகுக்க வேண்டாம். இதுதான் கணக்கு. பகுதி பின்னங்களாக பிரி அப்படிங்கிற 5 மார்க் கொஸ்டின்ங்கிறது இப்படி தான் இருக்கும். ABC அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதா கணக்கு 5 மார்க் கொஸ்டின். சரி, இன்னும் ஒரே ஒரு கணக்கு. இதே மாடலில் இன்னும் ஒரே ஒரு கணக்கு. எடுத்துக்காட்டு 2.27 x + 1/x ஸ்கொயர் இன்ட்டு x - 1 பகுதி பின்னங்களாக பிரி. இதான் கணக்கு. இப்போ கணக்கை பார்த்தோன்னா பகுதி பின்னங்களாக பிரி அப்படின்னாலே கீழே உள்ள பகுதியை பாருங்கள். இந்த பகுதியில் மொத்தம் எத்தனை காரணி இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை காரணி இருக்குது? 3 காரணி இருக்குது. அந்த 3 காரணி எதெல்லாம்? x - 1 அப்படின்னு ஒரு காரணி இருக்கா? இருக்குது. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் என்ன? எக்ஸ் அப்படின்னு ஒரு காரணியும் திரும்பவும் எக்ஸுன்னு ஒரு காரணி, 2 காரணி. ஸ்கொயர்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா 2 காரணி. அப்போ எக்ஸுன்னு ஒரு காரணி, திரும்பவும் எக்ஸுன்னு ஒரு காரணி, அந்த ரெண்டையும் பெருக்கும்போது தான் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதில் மொத்தம் 3 காரணிகள் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த 3 காரணி உள்ள கணக்கு செய்கிறதுக்கு எக்ஸு ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இன்ட்டு x - 1 ஈக்குவல் டு a/, இதில் எது தனியாக இருக்குது? x - 1 முதல்ல எழுதிக்கோ. ப்ளஸ் b/, இந்த மாதிரி ஸ்கொயர் அடுக்கு 2 இருந்துன்னா அடுக்கு 1 வச்சு முதல்ல, ப்ளஸ் c/, அடுக்கு 2 வச்சு உள்ளது. அங்கே போனதெல்லாம் ப்ராக்கெட் இருந்துச்சு, இங்கே ப்ராக்கெட் இல்லாமல் இருக்குது. இங்கே ப்ராக்கெட் போடனாலும் போட்டுக்கலாம். அப்படி ப்ராக்கெட் போடணும்னு நினச்சேன்னா என்ன அர்த்தம்? இது x - 0 பவர் 1, அது x - 0 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். பக்கத்தில் நம்பர், இந்த நம்பர் வந்து அங்கே இருந்துச்சு, இங்கே நம்பர் வந்து 0வாக இருக்குது, அதனால தான் x, இங்கே x ஸ்கொயர்னு போட்டால் போதும். இதுதான் பிரிச்சாச்சு. பிரித்த உடனே இந்த கணக்கை செய்கிறதுக்கு தொகுதிங்கிறது x + 1 ஈக்குவல் டு a அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட சிக்கு கீழே உள்ளதை பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் இந்த b அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட BA அப்படின்னு போட்டுப்பேன். இந்த பிக்கு கீழே உள்ளது எக்ஸு, ஏக்கு கீழே உள்ளது x - 1. சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்து கூட ஏக்கு கீழே உள்ளதை பெருக்கணும். இது ஏசி, இது BA, இது வந்து CAன்னு அர்த்தம். தெரியாது? அதனால் இந்த மாதிரி இது மனப்படம் AC BBA ப்ளஸ் CA அப்படின்னு வச்சுக்கோ. இதுதான் 1ஆவதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு மதிப்பு போட போகிறோம்.
எக்ஸுக்கு மதிப்பு என்ன மதிப்பு போடுறேன்னா இங்கே தனியாக உள்ள காரணி பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1, அப்போ ப்ளஸ் 1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு பிரதிட்டு பார்க்குறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இதில் 1 அப்படின்னு போட்டோம்னா 1 + 1. எக்ஸுக்கு பதிலாக இதில் 1ன்னு போட்டோம்னா 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். 1 × ஏன்னு இருக்கும். நான் எக்ஸுக்கு பதிலாக இதில் 1ன்னு போடும்போது 1 - 1 0, எல்லாம் 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடும்போது இது 0, அதுவும் 0 ஆயிரும். அப்போ ஏ மதிப்பு என்ன? 2. சிம்பிளாக வந்துடுச்சு. ஏ மதிப்பு 2. இப்போ அடுத்த காரணி பார்க்கணும். அடுத்த காரணி பார்க்கும்போது அங்கெல்லாம் காரணியாக எக்ஸ் - 1 எக்ஸ் + 2 இருந்துச்சு. இங்கே ஒன்றுமே இல்லை. எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது 0ன்னு போட்டிருக்காங்க, நம்பரில், அதனால் 0. அப்போ இந்த கணக்குக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு மதிப்பு 0 தான் பிரதிட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு மதிப்பு 0ன்னு பிரதிட்டு போகிறேன். ஆக்சுவலாக எக்ஸுக்கு மதிப்பு 0ங்கிறது 3ஆவதில் போடணும். ஆனால் இங்கே வழி இல்லை, எக்ஸுக்கு பக்கத்தில் நம்பர் இல்லாதனால 0 இருக்கனால 0 போடுறேன். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 0 அப்படின்னு பிரதிட்டோம்னா இங்கே அது 0 + 1ன்னு இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு போட்டோம்னா 0வை ஸ்கொயர் பண்ணால் 0, 0 × ஏ, அதுவும் 0 ஆயிரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது 0 வச்சு பெருக்கும்போது எல்லாமே 0 ஆயிரும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது என்னாகும்? எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது அது 0 - 1ன்னு இருக்கும். இதுக்கு மதிப்பு 1, இதெல்லாம் 0. இந்த ப்ராக்கெட்டுடைய மதிப்பு -1, -1 பெருக்குனா -cன்னு இருக்கும். therefore c மதிப்பு என்ன? -1. c மதிப்பு வந்துருச்சு. a மதிப்பு 2, c மதிப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து 3ஆவது இப்போ b அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம 0 பிரதிட்டாச்சு, எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 1ன்னு பிரதிட்டாச்சு. அப்போ வேறு எக்ஸுக்கு மதிப்பு என்ன மதிப்பு போடலான்னா எந்த மதிப்புனாலும் போடலாம். இது உன்னுடைய சாய்ஸ். வேறு வழி இந்த கணக்கில் நம்ம எதாவது மதிப்பு போட்டு பார்க்கணும். என்ன மதிப்பு போடுறது உன்னுடைய விருப்பம். நீ எந்த மதிப்பானும் போட்டுக்கலாம். நீ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட போறியா? தாராளமாக போடலாம். இங்கே 1 பிரதிட்டாச்சு, 0 பிரதிட்டாச்சு. 3ஆவது மதிப்புங்கிறது உன்னுடைய சாய்ஸு. நான் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டிருக்கேன். நீ 3 போடலாம், -2 போடலாம், -1 போடலாம், எந்த நம்பரும் போடலாம். நான் 2 போட்டிருக்கேன். இப்போ 2 அப்படிங்கிறது எங்கே பிரதிடணும்? இதில் பிரதிடணும். அப்படி பிரதிட்டால் இது 2 + 1 a × 2 ஸ்கொயர் ப்ளஸ் b × இது 2 ப்ராக்கெட்டில் 2 - 1 ப்ளஸ் c × 2 - 1. எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படிங்கிறத இதில் பிரதிட்டிருக்கேன். அப்படி பிரதிட்டால் கிடைக்கிறது 3. இது என்னது? 2 ஸ்கொயர்னா 4, அப்போ இது 4a ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டுக்கு மதிப்பு என்ன? இந்த ப்ராக்கெட்டுக்கு மதிப்பு 1. இந்த ப்ராக்கெட்டுடைய மதிப்பு 1 ஆயிரும். இங்கே 2 இருக்குது, 1 2 b. அப்போ இதெல்லாம் பெருக்குனா கிடைக்கிறது 2bன்னு இருக்கும். இந்த ப்ராக்கெட்டுடைய மதிப்பு 1, அப்போ அது +cன்னு இருக்கும். இப்போ கணக்கில் உள்ள a மதிப்பையும் c மதிப்பையும் பிரதிடுறேன். a மதிப்பு 2, அப்போ இதில் 4 × 2 ப்ளஸ் 2b. c மதிப்பு -1, அப்போ இது 8 + 2b - 1. இது -1 8னா அது 7 + 2bன்னு இருக்கும். இந்த 7 இங்கே நகட்டுங்க, நகட்டினா இது 2b = 3 - 7ன்னு இருக்கும். இது -4. அப்போ 2b = -4ன்னா b மதிப்பு என்ன? 2ஆல் வகுத்துக்கலாம், வகுத்தா -2. இதுதான் கணக்கு. அதனால் இதை a மதிப்பு, b மதிப்பு, c மதிப்பு பார்த்தோன்னே therefore கணக்கினுடைய ஆன்சர் x + 1 / x² × x - 1 = இதாக இருக்குல்ல. இதில் a பதிலாக bக்கு பதிலாக cக்கு பதிலாக போட போகிறோம். a அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2, அப்போ 2 / x - 1 ப்ளஸ் b அப்படிங்கிறதுக்கு பதிலாக -2 / x ப்ளஸ் c அப்படிங்கிறதுக்கு பதிலாக -1 / x². இதுதான் கணக்கினுடைய ஆன்சர். தெரியுதா? கணக்கினுடைய ஆன்சர் இந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இந்த 4 கணக்கில் 2 கணக்கு தான் 5 மார்க் கொஸ்டின். மீதி 2 கணக்கும் அது 3 மார்க் கொஸ்டினோ 2 மார்க் கொஸ்டினோ தான் இருக்கும். நல்லா தரவு பண்ணுங்கள்.
மூணாவது டைப் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸில் இருக்கும். ரைட், தேங்க்யூ.